பாட்டி. சரோ, சரோம்மா. பாட்டி, ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் அத்தையை பத்தி நல்லா தெரியுமே. அவங்க சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்துடாதீங்க. இந்த வயசான காலத்துல உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அது கிடக்குமா நாய். குலைக்கிற நாய் எப்பவும் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படலை. சரோ, ஒன்ன நினைச்சுதாம்மா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன் பாட்டி? சும்மா சும்மா நீ எதுக்குமா பயப்படுற? அவ நியாயமா பேசுறான்னா நீ பணிஞ்சு போக வேண்டியதான். அவ அநியாயத்துக்கு பேசும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்ன பண்றது பாட்டி? அனுசரிச்சு தானே போகணும். எதுக்கும் ஒரு அளவு இருக்குமா? நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் மீறி எவ பேசினாலும் சரி, நீ எதிர்த்து பேசு. அப்பதான் எதிராளிக்கு பயம் வரும். அவன் கோவத்தில் முன்ன பின்ன ஏதாவது பேசினாலும் நீ எதிர்த்தெல்லாம் பேசாத. சரோ, என்னம்மா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு சிரிக்கிற? ஒன்னும் இல்ல பாட்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட தான் சொல்லியிருக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. நினைச்சத பேச முடியல, நினைக்கிறப்போ சிரிக்க முடியல, அழுக வந்தா கூட மனசு விட்டு அழ முடியல. சரோ கண்ணு, இந்த கஷ்டம்லாம் முதல்லயே தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கல்யாண நாள் ஏன் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுற பெண்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சா கவலையே பட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அப்பா அம்மாவோட அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ போறோம்னு சந்தோஷப்படுவாங்க. சரோ, நீ ரொம்ப அமைதியா இருக்கிற. ஆனா பேச ஆரம்பிச்சிட்டீன்னா ஒரு கிழவியும் இடுப்புல தூக்கி வச்சுக்கிற மாதிரி பேசுற. உன் மனசுல என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லுமா? ஒண்ணுமே தெளிவா இல்ல பாட்டி. மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. சரோ, நீ இப்படி பேசும்போது உனக்கு நான் எப்படிமா ஆறுதல் சொல்ல முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருமா. காலம் நிச்சயமா மாறும். சரி பாட்டி. அம்மா சரோ, காலம் மாறி வரும்போது அர்த்தமில்லாம போனதெல்லாம் திரும்ப அர்த்தத்தோடு வந்தாலும் வரும். கொஞ்சம் நம்பிக்கையோடு இருமா கண்ணு. சரோ, அம்மா எங்க? உள்ள படுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? இல்ல, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இல்லை சரோ, எப்படியாவது நீ தான் அவங்கள சாப்பிட வச்சிருக்கணும். கெஞ்சி பார்த்துட்டேங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ ஏதாவது சொல்லி சாப்பிட வச்சிருக்கணும். அண்ணே, அம்மா சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணா அண்ணி என்ன செய்வாங்க? அம்மா என்ன சின்ன குழந்தையா சாப்பாடு வாயில விடுறதுக்கு? நீ வேற சும்மா இருறா. எப்போ பார்த்தாலும் இதே பேச்சா போச்சு உனக்கு. அதுக்கு இல்லண்ணே, அண்ணி வந்து சும்மா இருறா. அம்மா, அம்மா, என்னம்மா சாப்பிட மாட்டேங்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலப்பா. அம்மா, எனக்காகாவது நீங்க சாப்பிட்டே ஆகணும். சின்ன வயசுல நாங்கெல்லாம் பட்டினி கிடக்க கூடாதுன்னு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க பட்டினி கிடக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நீ ஏன்டா பட்னியா கிடக்கணும்? நீங்க என்ன மன்னிச்சுட்டு சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னி தான். சரி சரி, வா நம்ம 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடுவோம். ஆமா, ஏன்டா இவ்வளவு லேட்டு? இல்லம்மா, பிசினஸ்ல ஒரு நல்ல சான்ஸ் வருது. அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே லேட் ஆயிடுச்சு. என்ன சான்ஸ்? மார்க்கெட்ல ஒரு கடை விலைக்கு வருது. பாட்டி நீயே வாங்கிக்கோன்னு எனக்கு சொல்றான். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோ, எங்கேயோ போயிடலாம்.
நிறைய பணம் தேவைப்படுமோ? ம். ஏமா நம்ம சுந்தரம் ஐயாவை கேட்டா கொடுக்க மாட்டாரு? அவருக்கு இருக்கிற வசதிக்கு கண்டிப்பா செய்யலாம்டா. அதுவும் உன் பொண்டாட்டி சரோ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவளையும் கூட்டிட்டு போ. கண்டிப்பா அந்த திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட கியூல நின்று போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா. அம்மாடி, சாப்பாடு எடுத்து வைமா, நாங்க 2 பேர் வந்துடுறோம். சரிங்க அத்தை. வணக்கம் ஐயா. வாமா சரோ, பாப்பா. சரோ தான் இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. ஐயா நான் கிளம்புறேன் ஐயா. ஏன்பா? கொஞ்சம் பேங்க்குக்கு போனோம். சரோ இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி வரேன் சரோ. ம். மாமா, என்னம்மா, என்கிட்ட என்ன தயக்கம்? என்னடா இவ ரொம்ப தொந்தரவு பண்றாளேன்னு நீங்க சங்கடப்பட்டுக்க கூடாது. பாத்தியா, இப்படி பேசுறதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. என்னன்னு தயங்காம சொல்லு. மாமா, மார்க்கெட்ல ஒரு கடை வந்திருக்கு. அதை வாங்கணும்னு இவர் ரொம்ப பிரியப்படுறாரு. மார்க்கெட்லயா? ஆமா மாமா, மார்க்கெட்ல இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. 10 வருஷத்துக்கு மேல அங்க புழங்கி இருக்காரு. அந்த கடையை வாங்கிட்டா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நிறைய பணம் வேணுமா? இவர்கிட்ட கொஞ்சம் போல பணம் இருக்கு. அங்க இங்கன்னு ஏதாவது வாங்கிடலாம். ஆனா பத்தாது. பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. வெளியில யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம், பணத்தை நானே தரேன். ரொம்ப நன்றி மாமா, உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சரோ, இப்படி பேசுறத முதல்ல விட்டுரு. ஆமா, நீ சொல்லிதான் நான் மாணிக்கத்துக்கு வேலை கொடுத்தேன்னு அவனுக்கு தெரியுமா? இல்ல மாமா, இத பத்தி நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. அப்படியாம்மா? ஆனா ஒரு விஷயம், மாணிக்க ரொம்ப கெட்டிக்காரன். ஆமா மாமா. சரோ, நீ தாயில்லாத பொண்ணு, ஏன் பொண்ணு மாதிரி. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஒரு நல்ல நாளா பார்த்து பணத்தை வாங்கிட்டு போமா. சரி மாமா. வாங்கம்மா, வாங்க, வந்து உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஆஹா, இந்த போட்டோ ஸ்டுடியோக்கு நீங்க தான் ஓனர், நீங்க தான் உட்காரணும். வாங்க. ஆஹா, இது என்ன தெரியுமா? என்னது அது? நம்ம ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ். நாம 2 பேர் இருக்கோமே, அந்த போட்டோஸ் இருக்கா? அந்த போட்டோவை மட்டும் நான் இன்னும் பிரிண்ட் போடல. ஏன்? எந்திரி விஜய், அந்த போட்டோ பிரிண்ட் போடும்போது மட்டும் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். அந்த போட்டோவை ட்ரேல போட்டு லேசா அலச 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 உன் உருவமும் ஏன் உருவமும் மங்கள தெரிய ஆரம்பிச்சு பிரைட் ஆகும். நீ என் பக்கத்திலேயே இருப்பியா? அந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து முதல்ல நாம தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். டார்க் ரூம்க்கு போலாமா? எதுக்கு? என்ன விஜய், இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்குன்னு கேக்குற? வாங்க வாங்க போலாம். என்னங்க இது? பிரிண்ட் போடணும்னு சொன்னீங்க, அது கவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அதுவா, ஏதோ ஒரு அவசரத்துல அப்படியே மறந்துட்டேன். என்ன அவசரம்? நம்ம போட்டோஸ் பார்க்கணுங்கிற அவசரம் தான் விஜய். வா போலாம். இப்படி. என்னது இது இருட்டா இருக்கு? டார்க் ரூம், இருட்டா இருக்கு. உள்ள போ. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இதெல்லாம் என்னதுங்க? இது கெமிக்கல்ஸ், இது என்லார்ஜர். இந்த தனிமை, இந்த டார்க் ரூம், இதெல்லாம் ஒரு மூட கிரியேட் பண்ணதில்ல. பிரிண்ட் போடலாமே. விஜய், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? உங்களதான். என்ன தானே?
இதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏன் சைடுல எந்த மாற்றமும் இல்லை விஜி. விஜி, நாம தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. ப்ளீஸ் விஜி, ஒன்னு முழுசா என்கிட்ட கொடுத்துரு. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது. விஜி ப்ளீஸ் ப்ளீஸ் விஜி, என் மூட ஸ்பாயில் பண்ணாத விஜி ப்ளீஸ். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, அப்புறம் நான் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். இல்ல விஜி, இல்ல விடுங்க விடுங்க விஜி. விஜி விடுங்க. விஜி விஜி. ஏய் விஜி, ஷட். எங்கடி பாத்துட்டு வர? கண்ணு தெரியல? ஏய், என்னாச்சு உனக்கு? என்னது? ஒண்ணும் இல்லையே. இல்ல, முகமே சரியில்லை, என்னமோ மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, பேசாம போ. செல்வம், அடடே வாங்கண்ணே. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன தம்பி, நீங்களே துணியை துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம துணி தானே நம்ம துவைச்சு காய போடுறோம். அதுவும் சரிதான். தனோ, சரோ, எப்படி இருக்க? உடம்பு எப்படி நல்லா இருக்கு? இருக்கேன். நீ எப்படி இருக்க? வாங்க மாமா. வாப்பா. சௌக்கியமா வாம்மா. அத்தை? ஆ, அத்தை, நிர்மலா எங்க? அவ வெளியில போயிருக்கா. ஆஹா. ஆமா, உண்டா இருக்கியாமே, தலைகில சுத்துதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்குடியம்மா பஸ் எல்லாம் ஏறி வர? வீட்ல அடங்கி இருக்கலாம்ல? அது வந்துங்க, டாக்டர் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. நம்ம ஊர்ல அந்த வசதி இல்லை பாருங்க, அதான் மெட்ராஸ் கூட்டு வந்தேன். ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்போ நீ மசக்கேன்னு டெஸ்ட் எடுக்க வந்திருக்க. எங்க வீட்டுக்கு வந்த மகராசி வயித்துல ஒரு புழு பூச்சிய கூட காணோம். வறண்டு போனவளால வந்து சேர்ந்திருக்கா. அம்மா, என்ன பேச்சுமா பேசுற? போடா,
பேசுறான். நானே இந்த வீட்டுக்கு வம்ச விருத்தியாரத்துக்கு ஒரு வாரிசு வருமா வராதான்னு சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் வேற. அத்தை வேற ஏதாவது பேசல அத்தை. எதுக்கும் நேரங்காலம் கூடி வரணும்ல, எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. எல்லாத்துக்கும் ராசி வேணும்ப்பா. இது என்ன கேடோ என்ன கரகமோ இன்னும் ஒண்ணும் கூடாம இருக்கு. கொலை தள்ளுறதுதான்ப்பா வாழைக்கழகு. வீட்டுல அலங்காரத்துக்கு அதை கட்டி வச்சிருக்கோம். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசி அனாவசியமா மத்தவங்க உயிரை வாங்குற? அவன் கிடக்குறான். தம்பி, உன் பொண்டாட்டிய டெஸ்ட் பண்ண போறதா போறேன். அப்படியே உன் கொழுந்தியாலையும் கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஆகுமா இல்ல இந்த கழுதை இப்படியே தான் கிடக்குமான்னு சேர்ந்தாப்புல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாப்பா. நல்லா தான் பேசுறிய. நாங்க சரவ டெஸ்ட்டுக்கு கூட்டு போறோம். கூடவே உங்க பையன் மாணிக்கத்தையும் அனுப்பி வைங்க, அவருக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா குறைன்றது யார்கிட்ட வேணா இருக்கலாம்ல. ஏண்டா உனக்கு அம்புட்டு கொழுப்பா? உன் கொழுந்தியால சொல்லிட்டேங்கிறதுக்காக ஏன் அவனைய குறை சொல்ற? அவன் ஆம்பளை சிங்கண்டா. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற நீ? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. டேய் நீ சும்மா இருடா. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் புள்ளைய குறை சொல்றானே இவன் விளங்குவானா? ஏண்டா வயசுல பெரியவனா? ஒரு வார்த்தை சொன்னா பொறுத்துக்க முடியாத உன்னால? நான் இன்னும் பொறுமையா தான் இருக்கேன். நீ இத்தோட பேச்ச நிறுத்திக்க. நிறுத்தாட்டி என்னடா செய்வ? ரொம்ப பேசுற. ஏய் மரியாதையா பேசு. பொம்பளையாச்சு பாக்குறேன். என்னடா பொம்பளை கம்பளன் மரியாதை இல்லாம பேசுற? கொழுந்தியால சொன்னதும் உனக்கு இம்புடு கோவம் வருது. அவளுக்கு உனக்கு நடுவுல ஏதோ அசிங்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன